எந்த ஒரு பிளானும் இல்லாம காலைல 5 மணிக்கு கோயம்புத்தூர்ல டீ கடையில இருந்து திருச்சூர்ல இருக்க ஸ்நேகதிரம் பீச் வரையும் போன கதை தாங்க இது. சும்மா சொல்லுங்க, உண்மையாமே சொல்றேன். நான் ரீசன்ட் டேஸ்ல போனதுல ரொம்ப பீஸ்ஃபுல்லான ரைடு வந்து இதுதாங்க. இந்த கேரளா பைபாஸ்ல ஏர்லி மார்னிங் ரைடு போகும்போது அப்படியே லெஃப்ட் ரைட்னு பாத்துட்டு போனீங்கன்னா அந்த வயல்வெளி, அந்த பறவை, சன்ரைஸ்னு வேற லெவல்ல இருக்குங்க பாக்குறதுக்கு. அண்ட் நாங்க போன கிளைமேட்ல சொல்லவே வேணாம், சரியான குளிர் வரங்க. அண்ட் அந்த ஃபாகுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு சுத்தி பாக்குறதுக்கு. அண்ட் அதே மாதிரி திருச்சூர் சிட்டியுமே ஏர்லி மார்னிங் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அண்ட் அப்படியே அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அந்த பீச் ரோட்ல போறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்நேகதிரம் பீச் போனோம். அங்க போய் கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இந்த மாதிரி அன்பிளான்டா ஏதாவது ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா பிளான் பண்ணி ஸ்வெட்டர், ஜெர்கின், ஜாக்கெட் ஏதாவது எடுத்துட்டு போயிடுங்க. அண்ட் லாஸ்டா ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். ரீசெண்டா நம்ம நண்பர் சொன்ன லைன் இது. நம்ம ஒரு பக்கம் டிராவல் பண்ணும்போது டெஸ்டினேஷனை விட ஜர்னி தான் வந்து ரொம்பவே முக்கியங்கிறது எல்லாமே தெரியும். பட் அதையும் தாண்டி நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம்னா அதுல இருக்க எக்ஸைட்மெண்ட்டே குறைஞ்சிரும். ஸோ டிராவல் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இடத்துல நிறுத்தி போக முடியுமோ அவ்வளவு இடத்துல நிறுத்தி போங்க. நிறைய சுத்தி பாருங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. என்ன மேட்டர்னு புரியலன்னா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேஜ்க்கு ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணி விட்டுருங்க. டாடா பை பை, see you.